ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான தக்காளி சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வெளியே வரணும். அந்த மாதிரி வதக்க போகிறோம். நல்லா பொறுமையாக இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்க்கக்கூடாது தக்காளி சாதத்துக்கு. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி சாஃப்ட் ஆனால் போதும். இப்போ வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு 1 வெங்காயம் 3 தக்காளி ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா இந்த மாதிரி குழைவாக வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டு வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்க்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த தக்காளியில் இந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த எண்ணெயிலே கொத்தமல்லி தழை வதங்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் தக்காளி சாதம். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி சாதத்துக்கு சாப்பாடு கொஞ்சம் வெறையாக இருக்கணும். குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் தக்காளி சாதம். நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி சாதம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இந்த தக்காளி சாதம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதம் பிரியாணி ஃப்ளேவர்லாம் இல்லாமல் ஒரு ஒரிஜினல் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.